சப்ஸ்கிரைபர் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு யாருக்குண்டா பேரண்ட்ஸுக்கான பதிவு தான். என்னண்டா ஒரு நல்லவன் நல்ல வீடியோ போட்டால் இப்போ பிஸ்னஸில் எப்படி முன்னுக்குவா, எப்படி பணம் சம்பாதிக்கிற, எப்படி அந்த முக்கியமான தலைவர்கள்ற வீடியோ போட்டாலும் பார்க்குறீங்கள. அதாவது இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி அப்படியான ஆக்கள்ற வீடியோ போட்டாலும் நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஆனால் இது பலூன் அக்கா, டெய்லர் அக்கா அக்கா வந்திருக்குண்டா காத்து கருப்புக்களை தீக்குச்சி திவியா இப்படி உங்களை கெட்ட வழிக்கு கொண்டு வர மீம்ஸ் கிரியேட்டரோ இல்லாட்டி யூடியூபரோ நல்லா ஆதரித்து வளர்த்து விடுறீங்க. இதை பார்த்து இப்போ இந்தியாவில் நடக்கிற விஷயத்தை பார்த்து ஸ்ரீலங்காவிலையும் இப்போ 1-2 யூடியூபர் உருவாகியிருக்காங்க பேட் கமாண்ட் படிக்கிறதுக்காக. இவங்களால் இளைய சமுதாயமும் சீரழிஞ்சு போகுது. இதுக்கு காரணம் யார்? நீங்கள் தான். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் தான். என்னண்டா இப்படியானாக்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, ஏதோ ஒரு ஜோக்குன்னு திரும்ப திரும்ப பார்க்குறீங்க. அதனால் உங்கள் மூலமே அவங்க சம்பாதிச்சு போகிறாங்க. நீங்கள் தான் அவங்கள ட்ரெண்டிங் ஆகுறீங்க. அதாச்சும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்றைக்கி நீங்கள் பார்க்குறதால அவங்க ட்ரெண்டிங் ஆகுறாங்க. ட்ரெண்டிங் ஆகுனா அது அவங்களோட பிள்ளையை பாதிக்கும். அதாச்சும் உங்களோட பிள்ளையை தனியாக ஃபோன் வாங்குற வயசு வரும். அந்த டைமில் அந்த வீடியோ பார்ப்பான் அந்த பிள்ளை. அந்த வீடியோ அந்த பிள்ளை பார்க்குற டைம் அந்த மனசில் அவனுக்கு தோன்றுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதே இது அவங்களோட பிள்ளைக்கு தோணும். இப்படியானாக்களை மேலும் மேலும் நீங்கள் ஆதரிக்காங்க. அவங்களுக்கு பேட் கமெண்ட் அடிக்காதீங்க. அவங்க லைவ் போட்டால் லைவுக்கு போகாதீங்க. அவங்க என்ன செய்கிறாங்களோ இப்போ நான் எதர்ச்சியாக ஸ்ரீலங்காவில் அடிக்கிற ஒரு 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 டேஷ் என்ற அந்த டேஷை சேனல் தெரியாமல் போயிட்டேன். அப்போ அந்த சேனலில் அந்த டேஷ் சொல்கிறாங்க, இப்படி ஒரு பேட் கமெண்ட் படிக்கிறதும் ஒரு திறமை தானா. எப்படி எவ்வளவோ திறமை இருக்கக்குள்ள இப்படி ஒரு பேட் கமெண்ட் படிக்கிறதும் அவங்களுக்கு ஒரு திறமை தானம். அவங்களுக்கு இண்டியில் எல்லாருக்கும் ஒரு திறமை தானம். அப்படி அவங்க ஏன் சொல்கிறாங்க, இன்னொருத்தங்க வளர்த்து விடுறாங்க. இவங்களை பார்க்குற டைமில் இன்னொருத்தவங்களுக்கு தோணும், அப்போ நம்மளும் பேட் கமெண்ட் படித்தோம்டா இவங்க நம்ம யூடியூப்பில் நிறைய சம்பாதிக்கலாம்ன்ற ஒரு ஐடியா தோணும். இவங்களோட இன்ஸ்பிரேஷனால் அடுத்த இளைய தலைமுறைக்கு இளைய சமுதாயத்துக்கு ஒரு சாபக்கேடாக இருக்காங்க. இப்படியானாக்களை நீங்கள் ஆதரிக்காதீங்க. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வீடியோ செஞ்சாலும் ஒரு சப்ஸ்கிரைப் இல்லை, ஒரு ரீச் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதே இது இன்னொருத்தியோ ஒரு தற்குறி மாதிரி ஒரு கேவலமான கமெண்ட்ஸை படிச்சோனையோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க, அவங்கள ஆதரிக்கிறீங்க, அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதனால் அவங்க நல்லா முன்னுக்கு வராங்க. உங்களை வச்சு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. நான் அந்த தற்குறிகிட்ட கேட்டேன் உங்களுக்கு எவ்வளவு லாபம் வருது, என்ன லாபம் வருதுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க அதெல்லாம் பர்சனல் சொல்லலாதாண்டு. எங்கே லைவில் கேட்டேன். அப்படின்னா என்ன, உங்களை வச்சு அவங்க சம்பாதிச்சு கொண்டிருக்காங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு நிமிஷம் லைவும் அவங்களுக்கு காசு தான். நீங்கள் எவ்வளோதான் பேட் கமெண்ட் அவங்களுக்கு அடித்தாலும் அவங்களுக்கு அது காசு தான். இப்படியான வீடியோவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இனி ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. இளைய சமுதாயத்தில் இனி உருவாகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம்.